அனைவருக்கும் வணக்கம். எல் நினோ இயற்கை சீற்றம். ஓகே, இயற்கை சீற்றம் எப்பயாதான் வரும், ஏதாவது நடதான் அளிக்கும். ஆனால் நம்ம உடலுக்குள்ள உள்ள சீற்றமும் நம்ம மனதுக்குள்ள சீற்றமும் நம்ம மண்டைக்குள்ள சீற்றமும் நம்மளை அதிகமாக பாதிக்குது. நம்ம முதல்ல சீற்றம் இல்லாமல் இருக்கணும், அதுக்கு முயற்சி பண்ணணும். அது பண்ணுறது இல்லை. கோபம், கொந்தளிப்பு, எரிச்சல், பொறாமை, கடுப்பு, அவசரம், பேராசை, இது உலகத்தில் நடக்கக்கூடிய பேரழிவுகளோட பெரிய பேரழிவு நமக்கு. நம்ம இல்லைன்னா உலகம் என்ன இருக்கு? நம்ம உடலை டெய்லி கெடுக்கிறோம். ஏன்னா சுனாமி வந்தால் கத்துறோம், கொரோனா வந்தால் கத்துறோம், வெப்பமண்டல தாக்குதல்னா பயப்படுறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இதோட பிரம்மாண்டமான ஒரு அழிவுகளை நம் உடலுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி. இன்னொன்று, மக்களுக்கு சார் ஒல்லியாகணும்னு என்ன சாப்பிடணும், சார் குண்டாகணும்னு என்ன சாப்பிடணும், எல்லாம் சாப்பிட்றதுல தான் கேட்குறாங்க. எது கேட்டாலும் என்ன சாப்பிடணும், சாப்பாடுக்கு முன்னாலேயே சாப்பாடுக்கு பின்னாலேயே, சாப்பாடு எதுவுமே நமக்கு தெரியல. சரிங்களா? சரி, ஓகே. இருந்தாலும் அந்த ஸ்டைலில் நம்மளும் இந்த வெப்பமண்டல தாக்குதலிருந்து நம்மளை தப்பிக்கிறதுக்கு காத்துக்கொள்வதற்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்றப்போ ஒரு பயிற்சி முறை சொன்னோம். திரவ உணவாக சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு நாளைக்கு, வாரத்துக்கு ஒரு நாளாவது 2 நாளாவது வெறும் திரவ உணவு அப்படின்னு சொன்னோம். அதாவது பால், மோர், தேங்காய் பால், இளநீர், அப்படி கொஞ்சம் திரவம். என்னென்னது? நொங்கு சாப்பிடலாம், இளநீர், வழுக்கை சாப்பிடலாம், தயிர் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் பூசணி, வெண்பூசணி சாப்பிடலாம், சக்கரை பூசணிக்காய் சாப்பிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் திரவம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜூசஸில் கொஞ்சம் தேங்காய் பால், திடமும் இல்லை திரவமும் இல்லை, ஆனால் உடலுக்கு நல்ல வலிமை சேர்க்கும். நிறைய புரோட்டீன், கால்சியம் எல்லாமே இருக்குது. எல்லா சந்து, பாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது. ஒரு மட்டனுக்கு ஈக்குவலாக ஒரு பொருள் என்னன்னா தேங்காய் பால் தான். தாய்ப்பாலுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு பால் தேங்காய் பால் தான். அதனால தேங்காய் பால் கண்டிப்பாக சேர்த்துங்க. இந்த மாதிரி ஜூஸஸில் வெள்ளரிக்காய் ஜூஸ் சாப்பிடுங்க. வெள்ளரிக்காய் சும்மா கட் பண்ணி சாப்பிடுங்க. தர்பூஸ் பழம் சாப்பிடுங்க. அதெல்லாம் ஜூஸ் போட்டு சாப்பிடாங்க. எதெல்லாம் ஜூஸ் போட முடியுமோ அதெல்லாம் தவிர்த்துருங்க. அந்த பழங்களை கடிச்சு மென்று கொட்டையை சப்பி அப்படி சாப்பிடுங்க. சீத்தாப்பழமா நல்லா எடுத்து மென்று சப்பி சாப்பிட்டு கொட்டையை துப்புங்க. பலாப்பழம் கடிச்சு சாப்பிடுங்க. மாம்பழம் கடிச்சு சாப்பிடுங்க. கரும்பு ஜூஸ் குடிக்காதீங்க, கரும்பு மென்று சாப்பிடுங்க. எதெல்லாம் மென்று சுவைத்து சாப்பிட முடியுமோ அப்படிப்பட்ட பழங்களை சாப்பிடுங்க. பூசணிக்காய் கூட நீங்கள் ஜூஸ் சாப்பிடாம ஸ்லைஸாக கட் பண்ணி ஸ்பூனில் போட்டு சாப்பிடுங்க. ஸோ எல்லாத்தையும் திரவமாக மாற்றாமல் சாலிட் பீஸாக சாப்பிட்டீங்கன்னா உடல் அருமையான நிலையில் உங்களை வடிவமைக்கும். வடிவம்னா என்ன? குண்டு கிடையாது, ஒல்லி கிடையாது. உங்கள் வடிவம்னா உங்கள் உடல் வகையில் நீங்கள் குண்டாக இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி, ஒல்லினா எப்படி இருக்கணும், உங்களுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி வடிவத்தை கொடுப்பது தான் வடிவம். இல்லை நம்ம என்ன, நமக்கு 2 தான் தெரியும், அவர் ஒல்லி குண்டு. ஆனால் வடிவம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அது வடிவம்னா என்ன? நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க பேர் வடிவம். இந்த வடிவத்தை கெடுக்கக்கூடிய உணவுப் பொருளை தவிர்க்க வேண்டும். ஓகேங்களா? இது உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். அப்போ பயிறு வகைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வடிவத்தை மாற்றி அமைக்கும். ஆனால் பயிறு வகைகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்தணும். ஆனால் பயிர்கள் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் முளை கட்டி சாப்பிடுங்க, உங்கள் வடிவத்தை மாற்றாது. ஓகேங்களா? அப்போ உடல் வடிவம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் அது ஆரோக்கியம். நீங்கள் ஒல்லியா இருக்க முயற்சி பண்ண வேணாம், குண்டா இருக்க முயற்சி பண்ணலாம், எதுக்குமே முயற்சி பண்ண வேணாம். சரியான உணவு பழக்கத்தை கடைபிடிங்க. உங்களுக்கு ஏற்ற வடிவம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வடிவம் உங்களுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கும். உங்கள் வடிவம் உங்களை முதுமையிலிருந்து தள்ளி போக வைக்கும். உங்கள் இளமை அதிக காலம் நிற்கும். இதெல்லாம் வடிவம் இருந்தால். ஸோ வடிவம்ன்ற வார்த்தையை நம்ம கேள்விப்படுறதே கிடையாது. ஒரு ரவுண்டு அது ஒரு வடிவம், ஒரு கோடு ஒரு வடிவம், ஸ்கொயர் வடிவம், இதுதான் நமக்கு தெரியும். வடிவம் என்பது முறையான ஒரு அளவு அமைப்பு, அதுதான் வடிவம். இப்போ நம்மளாம் எப்படி இருக்கணும்? நல்ல வடிவத்தில் இருக்கணும். ஒருத்தர் குண்டா இருப்பாரு, ஆனால் அவர் உடல் வாகு, அவர் வடிவம் கரெக்டாக இருந்தால் அது ஓகே. ஒருத்தர் லீனாக இருப்பாங்க, ஆனால் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, ஸ்பிரிட்டாக இருப்பாங்க, அது ஒரு வடிவம். நீங்கள் எப்போ வடிவத்துக்கு தான் முயற்சி பண்ணணும். வடிவத்திற்கான உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். வடிவம் கெடுவதற்கான உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஆகவே எல் நினோ காலத்தில் பல விஷயங்கள் நம்ம கடைபிடிச்சா அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் உங்கள் முதுமையை தள்ளி போடுவதற்கும் பயன்படும். இந்த வெப்பக்கால பிரச்சனையிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் பயன்படும். ஆகவே இதனை மனதில் நிறுத்தி பிறர்க்கும் பகிர்ந்து பிறரையும் மகிழ்வித்து அவங்களையும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நீங்களும் முயற்சி பண்ணுங்க. நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. இப்படிப்பட்ட வீடியோக்களை நிறைய பாருங்க. இந்த குறிப்பிட்ட காலமாக இதுக்கான விஷயங்களை சேகரித்து அறிவுபூர்வமாக அனுபவித்து பக்குவமான ஒரு நிலைக்கு வந்து ஆரோக்கியமாக இருங்க.
நன்றி.